சிறைச்சாலைக்குள்ள யோசேப்பு இருந்தவர்கள், இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா தரிசனம் பெற்றவர்கள். யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தபொழுது கர்த்தர் அவனோடு இருந்தார். சிறைச்சாலையில் எப்படிங்க கர்த்தர் இருப்பார்? ஆனா இவன் ஒரு தரிசனம் பெற்றவன் என்பதற்காக கர்த்தர் சிறைச்சாலையில யோசேப்போடு இருந்தாரு. சிங்கக்கபிக்குள்ள தானியேல் இருந்த பொழுது கர்த்தர் தானியேலோடு சிங்கக்கபிக்குள்ள இருந்தாரு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி ஜுவாலைக்குள்ள இருந்த பொழுது அங்கே கர்த்தர் அவர்கள் நடுவில் உலாவினார். ஆமென் என்று சொல்லலாமா? ஏன் தெரியுமா? அவர் உடன்படிக்கையின் தேவன். எந்த தேவனாமா? சொல்லுமா, அவர் எந்த தேவனாமா? உடன்படிக்கை. மகனே மகளே, நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்க போது நீ இப்பொழுது இருக்கிறத பார்க்க 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பேன். பூமியின் வம்சங்களுக்குள் எல்லாம் நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். எல்லாவற்றுக்கும் மேலாக பூமியின் வம்ச